நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஏதாவது மேஜராக கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் 1 குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து அவர் கடக ராசிக்கு வர்றார். அடுத்தபடியாக இந்த வருஷம் முழுவதுமே சனி பகவான் உங்களுடைய சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வருஷம் டிசம்பர் 1 வீக் வரைக்குமே ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, கேது உங்கள் ராசியில் இருக்கார். ஆக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் ஜூன் 1 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த மேஜராக இருக்கக்கூடிய கிரகங்கள், மற்ற சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் அது அத்தனையுமே நம்ம இந்த வருஷம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இந்த பார்வையால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்கள், இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பல நன்மைகளை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு கெடுபலங்களையும் செய்ய தவறாது. இதை மைனஸில் வச்சுங்க. இதே மாதிரி தான் வேறு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய பலனை நம்ம பார்க்குறது மே 31, அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறமான பலன்கள் மாறி மாறி உங்கள் லைஃப்பில் இருக்கும். அதையெல்லாம் இது வருட பலன்கள்ங்கிறதுனால பொறுமையாக கேளுங்க. எந்தெந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்து எந்த காலத்தில் செய்யும், எப்போ ஏற்பட தீமையை செய்யுங்கிறதெல்லாம் கலந்து பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்தில் இந்த வருஷம் மே 31 வரைக்கும் இருக்கார். இதுவே உங்கள் வாழ்க்கையில் 11ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் தெரிஞ்சுங்க, நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. ஆக வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் 11. அங்கே தான் கோச்சாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு இருக்கார்.